என் யோசனை உறுதிப்பட நான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கும் ஆத்மாவே என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது நீதிமொழிகள் 16:3. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். எல்லாத்துக்கும் தேவனிடத்தில் பர்மிஷன் கேட்கும் தாவீது சவுலுக்கு பயந்து கர்த்தர்ட்ட பெர்மிஷனே இல்லாம பெலிஸ்தியாவில போனா நான் தப்பி வைக்கப்படுவேன்னு சொல்லி தன் இருதயத்தில் யோசித்துக் கொண்டு போனார். சிக்லாக்ல எல்லாத்தையும் இழந்துட்டார். அதன் பிறகு அந்த தண்டை பின்தொடரட்டுமா அப்படின்னு கர்த்தரை கேட்ட போது, நீ போ, எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்றார். அதே மாதிரி இவரும் போனாரு, எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டார். ஆமாங்க, நம்முடைய ஒவ்வொரு செய்கையையும் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது தேவையற்ற காரியத்தை தடுத்து போடுவார். தேவையான காரியத்தை செய்து நம் யோசனைகளை உறுதிப்படுத்துவாருங்க. ஜெபிக்கலாமாங்க. என் யோசனை உறுதிப்பட்டு என் காரியங்கள் வாய்க்க என் செய்கைகளை உம்மிடத்தில் ஒப்படைக்க எனக்கு கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.